நாகர்கோவில் கலுங்கடி ஊர் தலித் இனத்தை சார்ந்த 70 வயது முதிர்ந்த பொன்மாரியம்மாள் 1970ஆம் ஆண்டு முதல் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டு கட்சி பணி முதல் பல்வேறு சமூக பணிகளையும் செய்து வருவதாகவும் 2008இல் எனது மகனுக்கு திமுகவில் நகர துணை செயலாளர் பதவி தருவதாகவும் அப்போது பொறுப்பில் இருந்தவர்கள் சொன்னதின் பேரில் எனது மகன் 51 வார்டுகளிலும் காரில் சென்று கட்சி பணி செய்து பல லட்சம் ரூபாய் செலவு செய்தும் வேறு ஒருவருக்கு நகர துணை செயலாளர் பதவி வழங்கியதால் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துவிட்டார். மீண்டும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எனக்கு மீண்டும் மாநில அளவில் பதவி தந்தால் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து 2006இல் கழக ஆட்சி அமைக்க அரும்பாடுபட்டு உழைப்பேன் என கண்ணீர் மல்க பரபரப்பு பேட்டி. இவருடைய காணொளி தமிழக முதல்வர் பார்வைக்கு செல்லுமா? பேரு பொன் மாரியம்மாள். வடசேரி கலுங்கடி பகுதியில் கல்யாணம் ஆகி வந்து 3 பிள்ளைகளோடு இங்கே இருக்கேன். நான் திமுக கட்சியில் 1970 சேர்ந்துட்டேன். பிறகு நகர மகளிர் அணி அமைப்பாளராக இருந்தேன். நகர மகளிர் அணி அமைப்பாளராக இருந்து நல்ல சேவைகள் செய்தேன். கட்சி அரசியல் நல்ல பணிகள் செய்தேன். பொதுமக்களுக்கு வேண்டிய சேவைகள் எல்லாம் செய்து கொடுத்தேன். 1996இல் இந்த முதல்ல வந்து திமுக ஆட்சி திமுக ஆட்சியில் நிறைய பணிகள் செய்தேன். நிறைய பணிகள்னால் எங்கள் வார்டு முழுக்க பணிகள் செய்தேன். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் முள்ள பணிகள் செய்தேன். 1990 அறிவொளி இயக்கம் தொடங்கின பிறகு 2021 வேறு 90லேருந்து 21 வேறு எந்த பலனும் இல்லாமல் பணி செய்தேன். எந்த சம்பளமோ காரியமோ இல்லை. நான் வந்து சூப்பர்வைசர் போஸ்டிங்கில் இருந்தேன். நல்ல பணி தான் செய்யலை. நல்ல வரவேற்பு தான் கொடுத்தாங்க. எழுத தெரியாத மக்களை நல்ல எழுத தெரிய வச்சு ஆடல் பாடலோடு நாங்கள் அவங்கள எழுத படிக்க கொண்டு வந்தோம். அப்படி இருக்கையில் 2006 வந்து திமுக ஆட்சி எங்கள் பகுதி வந்து மகளிருக்குன்னு ஒதுக்குனது. மகளிருக்குன்னு ஒதுக்குனேன்னா 2006 எனக்கு தான் தரணும், எனக்கு தான் கொடுக்கணுன்னு எங்கள் ஊர் மக்கள் எல்லோரும் நல்ல சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் கொடுத்தது வேற ஒரு ஆளுக்கு, அதிமுகவில் உள்ள ஒரு ஆளுக்கு அந்த சீட்டை கொடுத்தது வந்து முன்னாள் எம்எல்ஏ. ஆமாம், அது சொல்லணுமா? முன்னாள் திமுக எம்எல்ஏவாக இருந்த நாகர்கோவில் பகுதியில் இருந்த எம்எல்ஏ வந்து முத்துச்செல்விக்கு இந்த கலுங்கடி பகுதியில் எந்த கட்சியிலையுமே அவள் இல்லாமல் வேறு கட்சியில் இருந்து அவளுக்கு ஒரு 6 மாதத்தில் அவளுக்கு அந்த வார்டில் தேர்தலுக்கு சீட்டு கொடுத்தாங்க. நானும் என் பையனும் எவ்வளவோ போராடியும் கிடைக்கல. என் பையனும் நானும் ராஜனுக்கு வீட்டில் போய் எல்லாம் போராட்டம் பண்ணேன், கேட்டேன், கிடைக்கல, அழுதேன், என்ன எல்லாமோ பண்ணினேன். எனக்கு தரவே இல்லை. கட்சியில் நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டவன். 1970 2019 தான் நான் அந்த கட்சியில் இல்லைன்னு சொல்லி எனக்கே தெரியும். ஸ்டேடியத்தில் நடந்த கூட்டத்தில் திருச்சி சிவா வந்திருந்தார். ரயில்வே சம்மந்தமாட்டு பற்றி பேச்சு அந்த கூட்டம் நடந்ததில் அப்போ தான் எனக்கு இன்னொரு பொம்பளைய பிராமண கன்னியை தேர்ந்தெடுத்ததாக அங்கே கேள்விப்பட்ட பிறகு நான் அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒதுங்கி இருந்த பிறகு நான் மறுபடியும் நம்ம மனோ தங்கராஜ் அமைச்சர் முன்னிலையில் நான் அந்த ரெஸ்ட் ஹவுஸில் போய் சேர்ந்துட்டேன். அதுக்கு பிறகு இந்த நம்ம மாநில அமைப்பாளர் கெலன் டேவின்சன் முன்னிலையிலையும் நான் போய் இணைஞ்சிட்டு 3 வாட்டி இங்கே வந்து கொடுத்தாங்க பெண்களுக்குன்னு. எனக்கு அந்த சீட்டு தர மறுத்தாங்க. ஏன்னா நீ படிச்சிருக்கவ இங்கே வந்து நீ ஒழுங்கான முறையில் எங்களுக்கு நீ ஒத்துழைக்க மாட்ட, நீ வேறு மாதிரி நடவடிக்கை எடுப்ப அப்படின்னு. இது எதுக்கு முக்கிய காரணம்னா, எங்களுக்கு இந்த காலனி தந்ததில் அரசு பொது இடத்த ஒதுக்குனாங்க. அரசு பொது இடத்த வந்து ஒரு 11.5 சென்ட் இடத்த சமுதாய நலக்கூடம், சத்துணவு கூடம், நூலகம் கட்டுறதுக்கு ஒதுக்கி வச்சுருக்கோன்னு சொன்னாங்க. அந்த இடத்த எடுத்து இவளுக்கு சீட்டு கொடுத்தா அந்த இடத்த எடுத்து இங்கே எதுவும் பில்டிங் போட்டுருவா, எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ கிடையாது, பொதுமக்கள் நலங்கருதி தான். ஏன்னா சத்துணவு கூட இங்கே பல வருஷமாக இருக்குது. என் வீட்டில் கூட நான் இடம் கொடுத்துருந்தேன், நடந்துக்கிட்டு தான் இருந்து. அப்புறமாட்டு எனக்கு அந்த இவளுக்கு சீட்டு கொடுத்தா அந்த இடத்த எடுப்பான்னு சொல்லி அந்த ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்க செல்வராஜ் பிடபிள்யூடியில் வேலை பார்த்தான். அந்த ஆள் தான் இப்போ அந்த 11.5 சென்ட் இடத்தையும் வச்சுருக்கு, இப்போவும் வச்சுருக்கு. நான் பல லட்சத்தை செலவு பண்ணிட்டேன். ஒரு அதிகாரி வரும்போது அடுத்த அதிகாரிக்கு அவங்க லஞ்சத்தை கொடுத்து இதை இப்படியே பிக்கப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போவும் ஒரு
தாசில்தார் ஆதித்ராவிட தாசில்தார் ஆகஸ்ட்டில் அந்த அம்மாவை போய் சத்தம் போட்டேன். எங்கள் பழையபடியும் பில்டிங் கட்ட வந்தாங்க. போய் சத்தம் போட்டு நீங்கள் போய் பார்க்கலன்னா உங்கள் மேலே நான் கேஸு போடுவோன்னு நான் சொன்னது உண்மை தான். வேறு பொதுமக்களை ஏமாற்றவோ எடுக்கவோ எதுவுமே செய்யலை. நான் பல வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதுலேயும் மட்டும் இல்லை, என் பையனை 2008 என் பையன்கிட்ட வந்து நீ உனக்கு நகர துணை செயலாளர் தாரம்னு சொல்லி மகேஷ் வந்து எங்கள் வீட்டில் சொல்லி அவனுக்கு பொன்னாடையும் போட்டு இந்த கார்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு என் பையன் அங்கே கொண்டு போனதுக்கு வாங்கி வச்சுக்கிட்டு அவரே களைஞ்சிக்கிட்டு புதுக்குடியிருப்புலேருந்து வேல்முருகன்னு சொல்லக்கூடிய ஒரு பையனுக்கு துணை செயலாளர் போஸ்டிங் கொடுத்துட்டு என் பையனை அம்போண்டு விட்டாங்க. 52 வார்டையும் கொண்டு போய் காணிச்சு அவனுக்கு ஒரு கார் உண்டு. 9 லட்சத்துக்கு செகண்ட் ஹேண்டாட் தான் வாங்கினான். 9 லட்சத்துக்கு வாங்கின காரை 52 வார்டும் போய் சுற்றி எடுத்து அதிலே 20 லட்சம் ரூபா பிள்ளைகளுக்கு கல்யாண செலவுக்கு வீடு கட்டுறதுக்கு வச்சுருந்த பணத்தை எல்லாம் அங்கே போட்டான். ஒரு 10 பவுன் நகையும் செலவு பண்ணினான். இடையில 2008 நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு பிறந்த நாளுக்கு 2008 மகேஷும் கூட்டிகிட்டு போனாங்க. அவரை படத்தில் பார்த்தாலே தெரியும். 5 பவுனுக்கு ஒரு பிரேஸ்லெட்டு, பெரிய மோதிரம், மொத்தத்தில் அவனே 40 லட்சம் ரூபாயே செலவு பண்ணிட்டான். வீட்டில் பொண்டாட்டி, மாமியார், பிள்ளைகள் எல்லாம் கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவனுக்கு மன உளைச்சல் வந்து 2010 முதல் அட்டாக் வந்து 2014 2வது அட்டாக் வந்து இப்போ 3வது அட்டாக். என் பையன் இறந்துட்டான். பணத்தை பொண்ணையும் இழந்து பிள்ளையும் போட்டு இறந்துட்டான். நான் இப்போ என் பிள்ளைய நான் வந்து வாரி கொடுத்துட்டு வேற எங்கே போய் இருக்கேனோ. நானும் கூட இப்போது 10 பவுன் நகை நானே சொந்த சம்பாத்தியத்தில் செய்து போட்டேன். நகை 10 பவுனு, அப்புறம் ஒரு 20 லட்சம் ரூபா நானே சொன்னேன். தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற மாநாடு, மகளிர் மாநாடு, பொது மாநாட்டுக்கு எல்லாம் 10 பேர் 15 பேரை கூட்டிகிட்டு போவேன். அங்கேருந்து வர்றதுக்கு என்கிட்ட காசு இருக்காது. ஒன்றுலே கம்மலை கலத்தி அடை வைப்பேன். எல்லாத்தையும் அடை வச்சு நகை 10 பவுன் நகையை அடை வச்சு இந்த திமுக கட்சியில் கஷ்டப்பட்டு என் பணத்தை போட்டு என் பிள்ளையும் பணத்தை போட்டு என் பிள்ளையும் இழந்துட்டு இன்னும் பாருங்க. என் தாலி கூட கவரிங்கில் வாங்கப்பட்டிருக்கு. இன்னும் என் புருஷனுக்கு பிள்ளைகளுக்கும் தெரியாது. நான் அந்த மாதிரி கட்சியில் உழைச்ச எனக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது தான் தரமாட்டேன்ட்டாங்க. அப்புறம் இந்த வாடை வந்து முத்துச்செல்வி 2006 இருக்கும்போது அறவழகு சமுதாயத்தோடு இந்த வாடை இணைச்சி விட்டுட்டு முருகேசன்ட்ட பல லட்சத்தை வாங்கிக்கிட்டு வாடை விற்றுட்டா. அப்போ எங்களுக்கு வந்து வார்டு கிடையாது. தனி வார்டுக்காக நாங்கள் வந்து எங்கள் மகளிர் எல்லாம் சேர்ந்து போராடினோம். கலெக்டரேட்டில் வந்து மனு கொடுத்தோம். அப்புறம் வந்து 2 தடவை 17, 18 தேர்தல் அதிகாரியை சென்னையில் போய் பார்க்க போயிருக்கோம். நானும் சாராபாயின்னு சொல்லக்கூடிய எங்கள் சங்க அன்னை தெரசா மகளிர் சங்க தலைவர்னா அவங்க வந்து செயலாளர் 2 பேரும் எங்கள் சொந்த செலவில் போய் பார்க்க போனோம். முதல்ல பார்க்க போகும்போது தேர்தல் அதிகாரியை பார்த்துட்டோம். 2020 பார்க்க போகும்போது பார்க்க முடியலைன்னா அந்த கொரோனா டைமில் அங்கே பார்க்க முடியாது அப்படி இப்படின்ட்டாங்க. 3வது 2018 8ஆம் தேதி தூத்துக்குடியில் ஒரு மாநாடு நடந்து இந்த தேர்தல் வார்டு வரமுறை சம்பந்தமாக நடந்ததில் நானும் எங்கள் செக்ரட்டரியும் எங்கள் சொந்த செலவிலே தூத்துக்குடியில் போய் தேர்தல் அதிகாரியும் பார்த்து இங்கே உள்ள கலெக்டர் அங்கே உள்ள கலெக்டர் எல்லாம் பார்த்து 10,000 பேருக்கு கூட்டத்தில் நான் எழுப்பி எங்கள் வார்டுக்கு இந்த தனி வார்டு கிடையாது, வார்டு தலித்து மக்களுக்குன்னு தனி வார்டு தரல, அதனால் எங்களுக்கு கண்டிப்பாக வார்டு வேணும், எங்களுக்கு தனி வார்டு தலித்து மக்களுக்குன்னு தனி வார்டு ஒதுக்கி தரணும்னு சொன்னால தான் தேர்தல் அதிகாரி 2018 சரவணகுமார் கமிஷனர்கிட்ட கூப்பிட்டு பேசி உடனடியாக அவங்களுக்கு வார்டு கொடுங்க, தனி வார்டு எஸ்சி மக்கள் அங்கே குடியிருக்கணும். ஏன்னா கீழே கலுங்கடி மேலே கலுங்கடி ஃபுல்லாமே எங்கள் சமுதாயம்தான். இப்போ தான் வர அங்கங்கே இடத்த வாங்கி வீடை கட்டி அடுத்த சமுதாயங்க வந்து இருக்குது. அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. ஆனால் எங்களுக்கு தனி வார்டு தரணும். இப்போ பாருங்கள் 2022 உள்ளாட்சி தேர்தல் நடந்ததில் அந்த எங்கள் வார்டு வந்து எஸ்சி வார்டுன்னு சரவணகுமார் அதுக்கே ரெக்கார்டு தந்திருக்காரு. இங்கே இருக்குது சரவணகுமார் தந்த வார்டை இங்கே இருந்து முன்னாள் 96 திமுக கட்சியில் நின்று ஜெயிச்சு சொத்து சம்பாதிச்சா அண்ணாதுரையும் இன்னும் ஒரு பையன் ஜம்பு பிரசாத்து எழில் இவங்க எல்லாரும் முருகேசனுக்கு விற்று நிறைய லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சிட்டாங்க. அந்த முருகேசனுக்கு மகளுக்கும் எங்கள் தலித்து மக்கள் வார்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது?
அப்போவுமே நாங்கள் நிறைய கலெக்டரேட்லாம் மனு கொடுத்த பிறகு அங்கே எல்லா இடமும் முருகேசன் பணத்தை செல்ல கட்டினதுனால எந்த அதிகாரியுமே கேட்கவே இல்லை. அப்போ நாங்கள் வந்து பல அதிகாரிகளாக போய் பார்த்த பிறகு இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து ஸ்ரீலிஜாவுக்கும் எங்கள் வார்டுக்கும் எங்கள் சமுதாயத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அப்போ எங்கள் சமுதாயம் எங்களுக்குன்னுக்கிட்டு அந்த இது சலுகை செய்யக்கூடாதா, உழைக்கக்கூடாதா, நாங்கள் நிற்கக்கூடாதா? எங்கள் எஸ்சி வார்டை பொது வார்டுன்னு சொல்லி முருகேசன் பணத்தை கொடுத்து கலெக்டர் ஆஃபீஸில் முனிசிபாலிட்டியில் எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து செல்ல கட்டி அவங்க மகளை அங்கே கொண்டு விட்ருக்காங்க. இனி அந்த எங்கள் சமுதாயத்தை தவிர யாரும் நுழையக்கூடாது. எங்களுக்குன்னு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, தலித்து மக்களுக்குன்னு எங்களுக்கு தனி வார்டு, முதல்வரும் தேர்தல் அதிகாரியும் பல மனுக்கள் கொடுத்தாச்சு. எங்களுக்கு தனி வார்டு இவங்க ஒதுக்கி தரணும். அது மட்டும் இல்லை, இன்னொன்று முக்கியமாட்டு வந்து முதல்வருக்கு நான் சொல்ல வேண்டியது இருக்குது. நாங்கள் 1990லேருந்து 2021 வரை நாங்கள் வந்து அறிவொளி இயக்கத்தில் மாவட்டம் ஃபுல்லாக பணி செய்திருக்கோம். நல்ல பணி செய்தோம். நல்ல மக்கள் முன்னேற்றம். எழுத வாசிக்க தெரியாத மக்கள் இப்போ ஏராளமான மக்கள் எழுத வாசிக்க அதிகாரிகளை கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு மக்கள் முன்னால் வந்திருக்காங்க. நம்ம மாவட்டத்தில் 245 மக்கள் இதில் வந்து பணி செய்திருக்காங்க. எந்த காசும் சம்பளமே தரல. ஆனால் முதல்வர்கிட்ட நான் தாழ்மையோடு கும்பிட்டு கேட்டுக்கிட்டேன். ஆனால் வந்து நாங்கள் பணி செய்த மக்களுக்கு ஒரு குறைஞ்ச ஊதியம், 21 வருஷம் பணி செய்தவங்களுக்கு குறைஞ்சத்தனமான ஒரு ஊதியத்தை தந்து, வயது போனவங்களுக்கு பணியை கொடுக்காமல் இருந்தாலும் இன்னும் வயசோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு மீண்டும் அந்த அறிவொளி இயக்க பணி, வளர்கல்வி இயக்க பணியை முதல்வர் கொண்டு வரணும். இந்த மக்களுக்கு பணி கொடுக்கணும். ரெண்டாவது வந்து நான் இத்தனை வருஷம் 1970 இத்தனை வருஷமும் இப்போ நான் அந்த அவார்டு வாங்கியிருக்கேன். இதுவரையும் நான் பணி செய்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து மாநில அளவில் தலித்து மக்களுக்குன்னு சொல்லி ஆதி திராவிட மகளிர் அணி செயலாளர் பதவி எனக்கு தரணும். ரெண்டாவது வந்து முதல்வரை எனக்கு பார்க்கறதுக்கு தயவு செய்து எனக்கு அதுக்கு உரிமை வழங்கணும். இது போக இன்னும் நிறைய சொல்ல வேண்டியதெல்லாம் தற்போது 2026 தேர்தல் வருது. ஆனால் முதல்வர் வந்து மீண்டும் அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த வாய்ப்பை முதல்வர் பயன்படுத்தணும். எங்கள் அறிவொளி மக்கள் தமிழ்நாடு முழுவதும் 25,000 பேர் இருக்கோம். இந்த 25,000 பேருக்கிட்டையும் நாங்கள் பேசி அவங்களுக்கு ஓட்டு போட்டு மறுபடியும் நாங்கள் முதல்வராக ஆக்கணும். ஆனால் எங்களுக்கு அந்த பணியும் வழங்கி எங்களுக்கு சிறிய ஒரு ஊதியத்தையும் தந்து எங்கள் மக்களை நீங்கள் முன்னேற வைக்கணும். வச்சா கோடி புண்ணியம் கிடைக்கும். ஆனால் எனக்கு இந்த தலித்து ஆதி திராவிட மகளிர் அணி பதவி கொடுத்தாச்சுன்னாக்க தமிழ்நாடு முழுக்க நான் போய் பேசி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி மீண்டும் முதல்வரை ஜெயிக்க வைப்பேன். என்னால் பேச முடியும். ஏதோ நாங்கள் இந்த கலேஜாதா அது இதுன்னு மக்களை வந்து படிக்க கொண்டு வந்த காலத்தில் ஆடி பாடி மூளை முடுக்கு மேலே தாளத்தோடி தப்பட்டையெல்லாம் அடித்து நாங்களே மக்களை கவர்ந்துருக்கோம். ஆனால் கண்டிப்பாக முதல்வருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்க இந்த தருணத்தை முதல்வர் பயன்படுத்திக்கிடணும். எங்களுக்கு அந்த 25,000 பேருக்கு மீண்டும் அறிவொளி பணி வழங்கணும். அந்த பணி செய்து 21 வருஷம் பணி செய்த எங்களுக்கு கொஞ்சம் ஒரு 500 ரூபா கூட எங்களுக்கு தந்தாலும் கூட நாங்கள் சந்தோஷமாக வாங்கிக்கிடுவோம். தமிழக முதலமைச்சர் உடனடியாக நான் கேட்ட இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தரணும் என்று மனசார வாழ்த்துக்கிறேன். நன்றி ஐயா. உங்களோடு பேசணும் எனக்கு, என் மக்களுக்குன்னா தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கஷ்டப்பட்ட மக்களுக்கு நானாக வந்து உங்கள்கிட்ட பேசி மீண்டும் உங்களுடைய ஆட்சியில் நாங்கள் கலந்து மீண்டும் உங்களை நாங்கள் வந்து அரியணையில் ஏற்றுறதுக்கு இது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வோம். வணக்கம், நன்றி.